நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஒப்பந்ததாரர்கள் நலசங்கத்தின் நிர்வாகிகள் பதவி ஏற்பு விழா நடைபெற்றது. உலக இளையோர் சுற்றுலா தூதர் 2025 ஃபேஷன் ஷோ, புதுச்சேரி மாணவன் சாதனை. உழவர்கரை தொகுதியில் கழிவுநீர் வாய்க்கால்களை தூர்வார கோரி மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால்களை தூர்வார கோரி வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால்கள் நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாமல் உள்ளது. மேலும் வாய்க்கால்களில் கழிவுநீர் தேங்கியும் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் குப்பைகள் தேங்கியும் பல்வேறு இடங்களில் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் கொசு தொல்லை அதிகமாகி பொதுமக்களுக்கு பல்வேறு நோய்களும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து உழவர்கரை பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார கோரி விழுப்புரம் சாலையில் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கழிவுநீர் வாசகங்கள் அடங்கிய பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளுடன் போராட்டம் செய்தது அப்பகுதியில் சிறிது பரபரப்பை ஏற்படுத்தியது. மொரட்டாண்டியில் புதுச்சேரி ஒப்பந்ததாரர்கள் நலசங்கத்தின் நிர்வாகிகள் பதவி ஏற்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி ஒப்பந்ததாரர்கள் நலச்சங்கம் சார்பில் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள தனியார் ரெசார்ட்டில் நடைபெற்றது. பதவியேற்பு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கினார். தொடர்ந்து புதுச்சேரி ஒப்பந்ததாரர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் புகழேந்தி மற்றும் சங்க நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர். முன்னதாக விழாவில் கலந்து கொண்டவர்களை சிறப்பு தலைவர் கந்தசாமி வரவேற்றார். கௌரவ தலைவர் குணசேகரன் தலைமை உரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், செயல் ஆலோசகர் கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தலைவர் புகழேந்தி, செயலாளர் வேலுசாமி உட்பட நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், நகராட்சி மற்றும் கொம்யூன் செயற்குழு உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். சர்வதேச அளவில் மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்ற உலக இளையோர் சுற்றுலா தூதர் 2025 ஃபேஷன் ஷோ போட்டியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் புதுச்சேரி மாணவன் 2ஆம் இடத்தை பிடித்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார். உலக இளையோர் சுற்றுலா தூதர் 2025 ஃபேஷன் ஷோ போட்டி ஜூன் 27ஆம் தேதி மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்றது. மலேசியாவின் சர்வதேச அரங்கில் நடைபெற்ற போட்டியில் தாய்லாந்து, இந்தோனேஷியா, வியட்நாம், ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ் போன்ற 18 நாடுகளில் இருந்து 30 சிறார்கள் கலந்து கொண்டனர். இதில் இந்தியா சார்பில் 5ஆம் வகுப்பு படிக்கும் 9 வயதான பிரஜித் என்கிற மாணவன் கலந்து கொண்டார். பிரின்ஸ், கிரவுன் பிரின்ஸ், கிங்ஸ் ஆகிய 3 பிரிவுகளில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ போட்டியில் தகுதி சுற்றில் மாணவன் பிரஜித் சர்வதேச அளவில் 2வது இடத்தை பிடித்து சாதனை படைத்தார். சர்வதேச அளவில் சாதனை படைத்த மாணவன் பிரஜித் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சாதனை மாணவனுக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்கள் தெரிவித்து பாராட்டினர். மேலும் மாணவன் பிரஜித் தமிழ்நாடு அளவில் முதல் இன்டர்நேஷனல் மாடல் என்ற பெருமைக்குரியவர். இவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அளவில் முதல் நபராக திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடந்த வேர்ல்டு ஜூனியர் டூரிசம் அம்பாசிடர் 2025ல நான் செகண்ட் பிளேஸ் வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு டேலண்ட் ரவுண்டில் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இந்த ஃபீல்டில் வந்ததுக்கு. நான் இந்தியா ரொம்ப ரெப்ரசன்ட் பண்ணி நான் போய் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தது யூடிசி மார்டின் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் நான் ஸ்கூல் கூடப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜா உடனுரை திரௌபதி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானத்திற்குட்பட்ட ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம்
55 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மின் அலங்காரத்துடன் 5 வாகனங்களில் செல்வ விநாயகர், ஸ்ரீகிருஷ்ணர், அர்ஜுனன், திரௌபதி, கிருஷ்ணன், பீமன், நகுலன், சகாதேவன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா நடைபெற்றது. இதில் துணை சபாநாயகர் ராஜவேலு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயபால் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கேரள வாத்தியம் முழங்க, மேல கச்சேரி, வான வேடிக்கையுடன், மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா மிக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார், நிர்வாக அதிகாரி நித்யலட்சுமி, திருப்பணிக்குழு நிர்வாகிகள் கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், அகரம், உளவாய்க்கால் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். ஏம்பலம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் பிரகாஷ் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை மற்றும் கிரிக்கெட் உபகரணங்களை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேலியமேடு இளைஞர்களுக்கு ஏம்பலம் தொகுதி பாஜக பொறுப்பாளர் பிரகாஷ் 20,000 ரூபாய் மதிப்புள்ள பேட், பால், ஸ்டிக் போன்ற விளையாட்டு உபகரணங்களை விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கினார். கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு வாலிபால் சீருடையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் ஏம்பலம் தொகுதியின் முன்னாள் தலைவர் சம்பத், மாவட்ட செயலாளர் ராஜமாணிக்கம், முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வகுமார், தொகுதி நிர்வாகிகள், துணைத் தலைவர் காத்தவராயன், முருகசாமி, ஆறுமுகம், முத்துக்குமார், அன்பழகன், ராஜா, அறிவழகன், ஆதித்தன், கவி பாரதி, சரவணன், முத்துகிருஷ்ணன், ஆதித்தன், தொகுதி இளைஞரணி தலைவர் அரவிந்த் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாகூர் தொகுதிக்குட்பட்ட பாகூர்பேட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தேசமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் கோவிந்தன் அவர்களின் ஏற்பாட்டில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதியில் உள்ள கோவிந்தனுக்கு காங்கிரஸ் கட்சியின் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் சார்பில் மாநில துணைத் தலைவர் என்கிற பொறுப்பினை கட்சியின் மேலிடம் அறிவித்ததை தொடர்ந்து பாகூர்பேட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தேசமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகமாக மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சந்தனம், பால், தயிர், இளநீர், பன்னீர், அபிஷேகத்தூள், தேன், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநிலத்தின் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில தலைவர் அமுதரசன் மற்றும் புதுச்சேரி மாநில, மாவட்ட, பாகூர் பகுதியை சார்ந்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் புதிதாக பொறுப்பேற்ற மாநில துணைத் தலைவர் கோவிந்தனுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர். நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாகூர் அருள்மிகு ஸ்ரீ வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாதர் சுவாமி ஆலயத்தில் தேர் திருவிழாவை முன்னிட்டு 2ஆம் நாள் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாத சுவாமி ஆலயம் உள்ளது. இந்த ஆலயமானது 1400 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த திருக்கோவிலாக விளங்கி வருகிறது. இக்கோவிலில் வருகிற 9ஆம் தேதி திருத்தேரானது ஆளுநர் மற்றும் முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக தேரினை வடம் பிடித்து தேர் புறப்பாடு நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு சன்னதி எதிரில் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்து கொடியேற்றப்பட்டு விழாவானது தொடங்க ஆரம்பித்தது. ஸ்ரீ வேதாம்பிகை சமேத மூலநாதர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், சந்தனம், விபூதி, பன்னீர், தேன், இளநீர், அபிஷேகத்தூள், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளாக விளங்கும் பஞ்சமூர்த்திகளுக்கு மலர்களால் சிறப்பு அலங்காரத்துடன் பூ பல்லக்கில் வீதி புறப்பாடு செல்வதற்கு மகா தீபாராதனை நடைபெற்று சன்னதி மற்றும் வீதி புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னிய குலத்தோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி சிவக்குமார், ஆலய பணியாளர்கள் மற்றும்
பாகூர் கிராமவாசிகள் இளைஞர்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் பிசிபி நகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் கும்ப படையல் நிகழ்ச்சி முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் பிசிபி நகரில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் 70வது ஆண்டு செடல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் காத்தவராயன் சுவாமிக்கு கும்பப்படையல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கினார். மேலும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர்கள், கிராமவாசிகள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த ஆண்டு இறுதிக்குள் செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் முழு பயன்பாட்டிற்கு வரும். அமைச்சர் சேகர்பாபு தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் வேம்பாக்கம் அருகே சுமார் 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தினை சென்னை பெருநகர வளர்ச்சித்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா மற்றும் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், சார் ஆட்சியர் மாலதி ஹெலன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆய்வின் போது பேருந்து நிலையம் குறித்து அதிகாரிகளிடம் முழுமையாக கேட்டறிந்து பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு, புதிதாக 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையம் இந்த ஆண்டு இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு வரும் எனவும், இந்த பேருந்து நிலையத்தில் நாளொன்றுக்கு 600 பேருந்துகள் வந்து செல்லும் என்றும் தெரிவித்தார். அதேபோல் இங்கிருந்து பெங்களூரு, ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும், புதிய பேருந்து நிலையம் திறப்பதினால் சென்னை புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். குறிப்பாக 59 பேருந்துகள் வந்து செல்வதற்கு போதுமான இடவசதிகள் உள்ளது என்றும் தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரைவாக செயல்படுவதாகவும், குற்ற பின்னணியில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்கின்றார் எனவும், சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குவதாகவும், நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு முன்னதாகவே நீதிமன்றத்தில் என்னென்னவெல்லாம் சொல்வார்களோ அதனையெல்லாம் உத்தரவிட்டிருக்கிறார் என்றும், எனவே இது சட்டத்தின் ஆட்சி, சாத்தான்குளம் ஆட்சி அல்ல என விமர்சனம் செய்தார். மேலும் இதுபோல துயர சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறாமல் இருக்க காவல்துறை மாநில அளவில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதாகவும், தமிழக வெற்றிக் கழக போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு இந்த ஆட்சியில் போராட்டம் செய்ய தடை எதுவும் இல்லை எனவும், காவல்துறை குறிப்பிட்ட இடத்தில் போராட்டம் செய்தால் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது துறை சார்ந்த அதிகாரிகள், வனக்குழு தலைவர் வி.ஜி. திருமலை ஆகியோர் உடனிருந்தனர். பழனியில் மாநில உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த ஜெயசுதா என்பவர் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். இதனையடுத்து தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினராக பதவியேற்ற ஜெயசுதாவிற்கு நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை சார்பாக தலைவர் ரமேஷ் மாரிமுத்து தலைமையில் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு ஜெயசுதாவை நேரில் சந்தித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நினைவு பரிசினையும் வழங்கினர். இந்த நிகழ்வில் மாநில துணைத் தலைவர் பாலசுப்ரமணி, மாவட்ட செயலாளர் பாலு, மாவட்ட பொருளாளர் மணிகண்டன், ரங்கராஜன், கனரா வங்கி முன்னாள் மேலாளர் பழனிசாமி, நகர செயலாளர் ஜோதி சண்முகம், தெய்வீக விலாஸ், சந்தோஷ்குமார், கணேஷ்ராம், ஐயப்பன், ஐஸ்வர்யா உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட ஜெயசுதாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திமுக சார்பில் மரக்காணம் பேருந்து நிலையம் அருகில் ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மரக்காணம் பேருந்து நிலையம் அருகில் ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மஸ்தான் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு மரக்காணம் ஒன்றிய சேர்மன் தயாளன், துணை சேர்மன் பழனி, மத்திய ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் வரவேற்று பேசினார். இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மஸ்தான், செய்தி தொடர்பு இணை செயலாளர் ஜெயராஜ், தலைமை கழக பேச்சாளர் தமிழ்கொண்டான் ஆகியோர் கலந்து கொண்டு
ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டத்தின் மூலம் இப்பகுதியில் அதிக அளவில் புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் உள்ளிட்ட கட்சியின் வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் வரும் சட்டமன்ற தேர்தல் நோக்கி கட்சி நிர்வாகிகள் எவ்வாறு தேர்தல் பணிகளில் செயலாற்ற வேண்டும் என்றும் சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் தீர்மான குழு தலைவர் மாசிலாமணி, மாவட்ட அவைத்தலைவர் சேகர், மாவட்ட பொருளாளர் ரமணன், மாநில மகளிர் ஆணைய உறுப்பினர் சீதாபதி சொக்கலிங்கம் மற்றும் கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், துணைத் தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், பேரூராட்சி மன்ற கவுன்சிலர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள், கிளை செயலாளர்கள், மீனவர் அணி, இளைஞர் அணி, விவசாய அணி, மாணவர் அணி, மகளிர் அணி உள்ளிட்ட கட்சியின் பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஒரு வார கால அறிமுக பயிற்சி திட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சியில் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஒரு வார கால அறிமுக பயிற்சி முகாம் கல்லூரியின் முதல்வர் வில்லியம் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி கலந்து கொண்டு மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினார். இதில் அதிமுக ஒன்றிய கழக செயலாளர் சதீஷ்குமார், பக்தவச்சலம், கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். வாலாஜாபாத் அருகே தென்னேரி ஊராட்சியில் திமுக தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழா மற்றும் திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு கால சாதனை விளக்க தெருமுனை கூட்டம் தென்னேரி ஊராட்சியில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் சேகர் தலைமை தாங்கினார். மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சஞ்சய் காந்தி, ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் குமரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திமுக தலைமை கழக பேச்சாளர்கள் குமரி பிரபாகரன் மற்றும் சிலம்பரசன் ஆகியோர் பங்கேற்று திமுக அரசின் சாதனைகள் குறித்து எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினர். சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் சத்யா நன்றி உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட, ஒன்றிய, கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஜெயங்கொண்டம் அருகே பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உடையார்பாளையம் வேலப்பன் செட்டியார் ஏரி அருகே அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில். மிகவும் பழமை வாய்ந்த இக்கோவில் கும்பாபிஷேக விழா நடந்து பல ஆண்டுகள் ஆகிறது. இதனிடையே ஊர் பொதுமக்கள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் ஒன்றிணைந்து கும்பாபிஷேக விழாவிற்கு ஏற்பாடுகளை செய்தனர். அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன்பு கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நவகிரக ஹோமம், கோ பூஜை, வாஸ்து சாந்தி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இந்த நிலையில் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடம் புறப்பாடு, மங்கள வாத்தியத்துடன் ஊர்வலமாக கோவிலை வலம் வந்து பின்னர் கோவில் விமான கலசத்திற்கு புனித நீரை பட்டாச்சாரியார்கள் ஊற்றினர். பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. ஜெயங்கொண்டம் உடையார்பாளையம், அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உத்தரமேரூர் அருகே சாலவாக்கம் ஊராட்சியில் திமுக சார்பில் ஓரணையில் தமிழ்நாடு எனும் வாசகத்தை முன்னெடுத்து வீடு வீடாக சென்று டிஜிட்டல் முறையில் புதிய உறுப்பினர் சேர்க்கையை உத்தரமேரூர் சுந்தர் துவக்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு என்னும் வாசகத்தை முன்னெடுத்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் டிஜிட்டல் முறையில் உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைக்கிறார். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் சாலவாக்கம் ஊராட்சியில் ஓரணியில் தமிழ்நாடு என்னும் வாசகத்தை முன்னெடுத்து சாலவாக்கம் ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் குமார் தலைமையிலும், சாலவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவேல், சாலவாக்கம் ஊராட்சி செயலாளர் வெங்கடேசன் முன்னிலையில் வீடு வீடாக சென்று டிஜிட்டல் முறையில் புதிய உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளரும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர் பங்கேற்று வீடு வீடாக சென்று புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் திமுக அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்து கூறி ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். ஓர் அணியில் தமிழ்நாடு திமுக புதிய உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வினை செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார்.
ஓரணியில் தமிழ்நாடு என்ற திமுகவின் புதிய உறுப்பினர் சேர்க்கை பிரச்சாரத்தை திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி வைத்தார். திமுகவில் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் வகையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை பிரச்சார திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் வீடு வீடாக சென்று தமிழக அரசின் 4 ஆண்டு கால சாதனைகள் மற்றும் திட்டங்களை விளக்கி கூறி உறுப்பினர் படிவத்தை இணையதளத்தில் பதிவு செய்து அவர்களுக்கு உறுப்பினர் அட்டையை வழங்கினார். இந்த நிகழ்வில் மறைமலை நகர் நகரமன்ற தலைவர் சண்முகம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அதிமுக பாஜகவிற்கான மேடையை அமைத்துக் கொடுக்க வேண்டிய நெருக்கடியில் உள்ளனர். அரியலூரில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. அரியலூரில் ஓரணியில் தமிழ்நாடு எனும் பரப்புரை குறித்து போக்குவரத்து துறை அமைச்சரும் திமுக மாவட்ட செயலாளருமான சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாடு ஒவ்வொரு முறையும் பல்வேறு சதி பின்னல்களை சந்தித்து வருகிறது. அவற்றையெல்லாம் ஓரணியில் நின்று எதிர்கொண்ட காரணத்தினால்தான் வெற்றி பெற்று வருகிறோம். இப்போதும் தமிழ்நாட்டிற்கு எதிரான சதி பின்னல்கள் வியூகங்களை வீழ்த்த தமிழகம் ஓரணியில் திரள வேண்டும் என்பதால் தான் இந்த பரப்புரையை முன்னெடுக்கிறோம். அதிமுகவானது பாஜகவிற்கான மேடையை அமைத்துக் கொடுக்க வேண்டிய நெருக்கடியில் உள்ளது. அதனால்தான் பாஜகவினர் திராவிட இயக்க கொள்கைக்கு எதிராக பேசும்போது வாய்மூடி மௌனிகளாக அவர்களோடு அமர்ந்திருக்கும் காட்சியை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் முருகன் மாநாட்டில் அண்ணா பெரியார் கேலி சித்திர காணொலியை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மௌனியாக அமர்ந்திருந்து தடுமாறிய காட்சிகளை பார்த்தோம். அதற்கு வெளிப்படையாக கண்டனம் தெரிவிக்க முடியாத நிலையில் அதிமுக உள்ளது. ஒருபுறம் கூட்டணி என்னும் பெயரில் அதிமுக அமைத்துக் கொடுக்கிற மேடை, மற்றொரு புறம் திமுகவிற்கு வருகிற வாக்குகளை பிரித்து பாஜகவிற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தர சில கட்சிகள் துடிக்கின்றன. கீழடி நாகரிகம் எவ்வளவு தொன்மை வாய்ந்தது என்பதை பல்வேறு அறிவியல் பூர்வ ஆய்வுகளின் மூலம் நாம் நிரூபித்துள்ளோம். அதை ஏற்க ஒன்றிய பாஜகவிற்கு மனமில்லை. மொழியை காக்க, மண்ணை காக்க, தமிழ் மானத்தை காக்க நாம் போராட வேண்டிய நிலையில் உள்ளோம். அந்த போராட்டத்தில் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் மிக முக்கியமான நடவடிக்கையை தமிழக முதலமைச்சர் எடுத்துள்ளார். ஓரணியில் தமிழ்நாடு எனும் பரப்புரை மூலமாக திமுக உறுப்பினராக சேர்ப்பது மாத்திரமல்ல, அனைத்து வீட்டில் உள்ள மக்களையும் சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சரின் செய்திகளை மக்களிடம் கொண்டு செல்லும் பணியை ஆகஸ்ட் மாதம் வரை மேற்கொள்ள உள்ளோம் என தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒப்பந்ததாரர்கள் நலசங்கத்தின் நிர்வாகிகள் பதவி ஏற்பு விழா நடைபெற்றது. உலக எளியோர் சுற்றுலா தூதர் 2025 ஃபேஷன் ஷோ, புதுச்சேரி மாணவன் சாதனை. உழவர்கரை தொகுதியில் கழிவுநீர் வாய்க்கால்களை தூர்வார கோரி மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.